Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இன்ஸ்டன்ட்டா ஒரு சம்பா ரவா இட்லி தான் பார்க்க போறோம். எதுவும் ஊற வைக்காம அரைக்காம இன்ஸ்டன்ட்டா உடனடியா செஞ்சிரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல 1.5 கப் சம்பா ரவா எடுத்துக்கோங்க. கோதுமை ரவை. சம்பா ரவைனா கோதுமை ரவை தான். இந்த ரவையை பயன்படுத்தி இட்லி, தோசை, பொங்கல் எல்லாமே செய்யலாம். கேசரி கூட செய்யலாம். நம்ம சேனலில் இட்லி பொங்கல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருக்கும் பொழுது போய் செக் பண்ணுங்கள். அந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் இன்ஸ்டண்ட்டாக எதையுமே ஊற வைக்காமல் எப்படி செய்கிறதுன்றதை இந்த இட்லியை பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த ரவையை நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நம்ம நார்மல் ரவாலாம் கேசரி இதுக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சம்பா ரவாவை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க. நல்லா இந்த மாதிரி வறுப்பட்டு ஆனதுன்னே நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு இதில் நம்ம தயிர் சேர்த்து கிளற போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம ரவாயை வறுத்துட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து எடுத்த ரவா ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே பேன்லேயே நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே நீங்கள் முந்திரி பருப்புலாம் கூட தாளிச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்த்துடலாம். 3 பச்சை மிளகாவை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. வெங்காயம் நிறையா சேர்க்காதீங்க, இட்லி சொதன்னு ஆகிடும். அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு ஒரு 2 கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாமே நம்ம சேர்க்கலாம். விருப்பம் போல் நீங்கள் இதில் காய்கறிகள் சேர்த்துக்கலாம், கோஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதில் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த சம்பா ரவையை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு 1.5 கப்பு தயிர் சேர்த்துக்கணும். எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்பில் தயிரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1.5 கப்பு ரவை எடுத்திருக்கேன். சரி, 1 கப்பு இப்போ நான் சேர்த்துட்டேன். மீதி 1/2 கப்பு தயிரையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. எப்படியுமே இது நம்மளுக்கு 25 நிமிஷம் ஊற விட போகிறோம். ஊற விட்டதுக்கப்புறம் இந்த ரவை நல்லா ஊறி கெட்டித்தன்மைப்பட்டுடும். அப்போ நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த காய்கறிகளை சேர்த்துடலாம். வெங்காயம், கேரட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா இதில் கலந்து விடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போயே பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இருந்தாலுமே இது ஒரு 25 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரு 25 நிமிஷம் இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு துருவன கேரட்டை இந்த மாதிரி நான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டுங்களில் வைக்கும் போது நம்ம இட்லி எடுக்கும் பொழுது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சம்பா ரவை இப்போ நல்லா ஊறி அப்படியே கெட்டித்தன்மை ஆயிடுச்சு. இப்போ தேவையான தண்ணி நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் இட்லியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் வச்சு எடுத்தோம்னா நம்ம சம்பா ரவை இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும். இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.